ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இன்னைக்கு இத்தனை கோடினா அத்தனை கோடி. இதை தவிர இவர்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. இவர்கள் மக்களை பார்க்கும் உயரம்லாம் வேற தூரம். அதை மக்கள்லாம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு புழு பூச்சி மாதிரி தான். நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, மணச்சநல்லூர் எம்எல்ஏ, திமுகவுடைய எம்எல்ஏ பேசினதை பார்த்துருப்பீங்க. அதாவது உழைச்சி ஓடாய் போன உட்கார்ந்த ஒரு மக்கள் கிட்டத்தட்ட உட்காந்தாங்க. அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்குறார், எங்கள் அப்பாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் விலை என்ன தெரியுமான்னு கேட்குறார். அதாவது அவருடைய சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலில் 200க்கும் மேற்பட்டவருடைய கிட்னி திருடப்பட்டிருக்கு. உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருடின ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை. உங்களுடைய நிர்வாகத்தில் இத்தனை பேர் இருக்கிற 200க்கும் மேற்பட்ட மக்கள் அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் இல்லை. அவர் கேட்குறாரு, இதில் வர்ற 2 லட்சம் 3 லட்சம்லாம் ஒரு காசே இல்லை. இதை வச்சுட்டு எங்கள் அப்பாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரை கூட வாங்க முடியல, இன்னும் நிறைய பேருடைய கிட்னியை உருணுங்கிறார். இதுதான் திமுக மட்டும் இல்லை, திமுக இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சராக எம்எல்ஏ எல்லாருடைய எண்ணமும் இதுதான். அவர்கள் எதை செய்தாலும் மக்களிடமிருந்து எதையாவது கொள்ளையடிக்கணும்னு தவிர வேற எதுவுமே கிடையாது. அவர்களை நம்ம திருத்த முடியாது. அவர்களை நீ போய் நம்ம கல்வி கொடுத்து நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா, ஏன்னால் அவர்கள் வளர்க்கப்பட்ட முறை அதுதான். நாம தான் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களை போய் நீங்கள் போய் இனிமேல் நாட்டுக்கு நல்லது செய்யுங்கன்னா எங்கேயாவது யோசிப்பாங்களா? அவர்களுக்கு செய்யவாவது தோணுமா? அந்த பழக்கமாவது இருக்கா? என்கிட்ட பல பேர் சொல்வது, நிறைய பேர் இப்போ நம்ம பேசினப்போ சொன்னாங்க, கட்டமைப்பை பற்றி சொன்னாங்க. அங்கங்கே பார்க்குற பொதுமக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் போடுங்கன்னு. மக்களுக்கு என்னென்னா ஒரு ஏக்கம், எப்படியாவது நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு வாய்ப்பு பொதுமக்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னைக்கே அமையாது. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு தலைவர் வருவார். அப்படி ஒரு அரிதான ஒரு தலைவர் நமக்காக வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை தமிழக மக்கள் விடக்கூடாதுன்னு ஒவ்வொருவரும் பார்க்குறப்பல அவர் சொல்கிறது விஷயம், பொதுவாக சொல்கிறது, அதில் முதன்மையானது ஒரு நல்ல கேண்டிடேட் போடுங்க. கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா தலைவரோட நிகழ்ச்சி எல்லாமே கோடிக்கணக்கான மக்கள் டிவியில் எப்பவும் பார்க்குற விஷயம். இந்த கோடிக்கணக்கான மக்களிடம் ஒரே ஒரு விஷயம், ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய மனதில் கை வச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அமைச்சர்கள் பட்டியலும் போடுங்க, எல்லா எம்எல்ஏ பட்டியலும் போடுங்க. அதில் யாராவது ஒரே ஒருத்தர் 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு மக்களை பற்றி மட்டும் சிந்திக்கிற ஒரு நபரை சொல்லுங்கள். இதே இதில் எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழகத்துடைய கடைக்கோடி கம்பம் போடி எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கிற ஒரு சுய உதவிக்குழு இருந்த ஒரு அக்கா அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எம்எல்ஏ வாக்கி உங்களுடன் 24 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு வருவார். அந்த நபர் ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு நாள் 100% மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஏன்னா இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னால் தலைவரை சில மாதங்கள் பார்த்து அவருடன் பழகிய இதில் சொல்கிறேன், நெகட்டிவான எந்த விஷயமும் அவர்கிட்ட போகாது. நெகட்டிவான சிந்தனை உள்ள யாரும் அவர்கிட்ட ஒட்டவும் முடியாது. நெகட்டிவான எந்த பேச்சும் அவர்கிட்ட ஒட்டாது. தவறு செய்தால் அடுத்த நிமிடம் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து முடியாது. அதில் 100% நான் அடித்து சொல்கிறேன், எந்த தவறும் செய்யும் நபரை ஒரு நிமிடம் கூட எம்எல்ஏவில் ஒரு கவுன்சிலரை கூட தலைவர் கீழே வச்சிருக்க மாட்டேன்றதை 100% அடித்து சொல்கிறேன். மக்களே, நீங்கள் தான் மாற வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் தான் மாற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கட்சி சார்பாக முழு அளவில் எல்லா தயாரிப்பு பணிகளும் நாங்கள் கொண்டு சென்றிருக்கோம். கட்டமைப்பை பற்றி பேசினாங்க. எந்த கட்சியிலையும் கட்டமைப்புலாம் பெருசாக கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் நான் பார்த்த அளவு கட்டமைப்பு வேற எந்த கட்சியிலும் கிடையாது. மற்ற கட்சியெல்லாம் நீங்களே போய் அதை பாருங்க. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்பாங்க, நின்ன பிறகு 5000 ரூபா கொடுத்தா தான் பூத் ஏஜென்ட்டே ரெடி ஆகும். சும்மா பட்டியலாம் இருக்கும். அந்த பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 பேர், 100ல் 5 பேர் கூட கரெக்டாக இருக்காது. எவனுக்கும் பூத் என்னன்னே தெரியாது. ஆனால் நான் கடைசியாக பிஎல்ஏ மீட்டிங் நடந்தப்போ நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, 7000 பேர் கலந்து கொண்டார்கள். அந்த 7000 பேருக்கும் என்ன பூத்து, எந்த பூத்துக்கு நான் ஏஜென்ட்டு, எந்த பூத்தில் நான் என்ன பண்ணணுன்ற பட்டியலோடு ஒவ்வொருத்தரும் ஞாபகமாக வச்சுருந்தாங்க. இதே நான் பல இடத்துல நான் பூத் கமிட்டி மீட்டிங் பார்த்துருக்கேன். யாருக்கும் நான் எந்த பூத்துன்னு தெரியாது, எந்த தொகுதின்னு தெரியாது. சும்மா கூட்டு 50 பேரை வச்சு 100 பேரை வச்சு நடத்திட்டா அது கட்டமைப்பு கிடையாது. பணத்தை மட்டுமே வச்சு எலெக்ஷனை பார்க்கறதுக்கு பேர் கட்டமைப்பு கிடையாது. மக்களும் நிர்வாகிகளும் தலைவருக்காக உண்மையாக இருக்கிற நிர்வாகிகளை வச்சு பார்க்கறது தான் கட்டமைப்பு. என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும் கட்டமைப்பு இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு பூத்தில் இன்னைக்கு சொன்னாலும் 100 பேர் தயாராக இருக்காங்க. ஏதாவது ஒரு கட்சியை சொல்லுங்கள், 50 பேரை கூட்டு வர சொல்லுங்கள். இன்னைக்கு இருக்கிற
திமுகவாக இருக்கட்டும், அவர்களுக்கு ரொம்ப அவர்களுடைய டாப் தொகுதி எடுத்துக்கோங்க, ஒரு பூத்துக்கு 50 பேர் கொண்டு வர சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். ஒரே ஒரு விஷயம், தமிழக மக்கள் பல பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே எங்களுடைய தலைவர் உட்பட இங்கே இருக்கிற யாரும் நாங்கள் பல தலைமுறை அரசியல்வாதிகள் கிடையாது. எல்லாரும் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். எங்களுக்குன்னு பெரிய கட்டமைப்பு, பணமோ பெரிய அரசியல் பிரம்பமோ பெரிய கட்டமைப்போ கிடையாது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் தலைவர் மீது வைத்திருக்கும் ஒரே நம்பிக்கை மட்டும்தான். இன்னும் பல சதி வேலைகள் நடக்கும். எங்களை தடுக்க, எங்களுடைய தலைவரின் ஒவ்வொரு படியையும் தடுக்க பல சதி வேலைகள், சதி திட்டங்கள் நடக்கும். பல தடைகள் வரும். இதை எல்லாத்தையும் நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் வைத்து நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மாற்றத்திற்கு 100% தயாராக இருங்கள். 2026 உங்கள் அண்ணன், எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை அமைந்தே தீரும். முதல்வராக அமைந்தே தீர்வார். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இது தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை வழங்கி என்னுடைய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.